வெல்கம் டு கோட் வித் கீது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ரியல் டைம் கரன்சி கன்வெர்ட்டர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 37 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். சரி வாங்க டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அவுட்புட் பார்க்க என்ன பண்ணுவோம், கோ லைவ் கொடுப்போம். ஸோ நம்மளோட லைவ் சர்வர் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட அவுட்புட் வந்து இப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது என்ன பர்பஸ்னால், இப்போ நீங்கள் வந்து $US வந்து இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்கே நான் 1 கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்ததும் எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு எவ்வளோ ருபீஸ்க்கு இந்தியன் கரன்சி இருக்குது. யூஎஸோட $1 நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு 84 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு நான் நிறையா நாடு கொடுத்துருக்கேன். இந்த எல்லா நாட்டில் இருக்கிற கரன்சிஸும் டாலர்ஸும் நம்ம இந்தியாவுக்கு அதர்வைஸ் இங்கேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரீஸில் இருக்கிற நாட்டுக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது $1 இல்லை $1 நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோனாலும் இப்போ நான் $100 கொடுத்து கன்வெர்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அது சொல்லும். ஸோ $100 வந்து நம்மளோட இந்தியாவுக்கு 8462.55 பைசேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரி, இது அப்படியே ரிவர்ஸில் நம்ம போட்டோன்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தியன் வந்து இங்கே போயிடும். ஸோ $US இங்கே வந்துடும். ஸோ $100 இந்தியன் ருப்பி வந்து இப்போ $க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. அது வந்து 1.18 USD வந்து இருக்குது. 100 இந்தியன் ருப்பி வந்து எவ்வளோ இருக்குது, 1.18 USD தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா வந்து கரன்சிலே ரொம்ப லோவாக இருக்குது. சரி வாங்க, இதை தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கோடிங் பார்ட்குள்ளே போகலாமா. இங்கே நீங்கள் HTML ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் HTML ஸ்ட்ரக்சரில் எப்போவும் என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், தென் பாடி இருக்கும். ஹெட்டுக்குள்ளே நம்ம 3 விஷயம் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து டைட்டில், அதுக்கப்புறம் என்னென்ன லிங்க்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறோமோ அது, அதுக்கப்புறம் மெட்டா டேட்டா வந்து நம்ம கொடுக்கலாம். மெட்டா டேட்டா வந்து நம்மளோட வெப்சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரௌசருக்கு கொடுக்குறது தான் வந்து மெட்டா டேட்டா. ஓகே, இப்போ பாடியில் நான் ஒரு டிவ் கண்டெயின் பண்ணியிருக்கேன். அந்த டிவ்க்குள்ளே H1ல் என்னோட ஆப்போட நேம், ரியல் டைம் கரன்சி கன்வெர்ட்டர் தான் நம்ம ஆப்போட நேம், அதை நம்ம கொடுத்தாச்சு. தென் எனக்கு ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக அந்த இமேஜோட சோர்ஸ் ஃபைல் லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இமேஜ் டேக்குள்ளே கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். இமேஜ் வரலன்னா நமக்கு என்ன ஷோ ஆகணும், ஆல்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட், அதில் தான் காயின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் இன்புட்டில் வந்து நம்ம நம்பர் வாங்குற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு ஐடி செட் பண்ணியாச்சு. மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ நாளும் போய்க்கலாம். ஸோ மினிமம் நான் 1 வச்சுருக்கேன். தென் நேமில் வந்து யூசர் இன்புட் கொடுத்தாச்சு. பிளேஸ் ஹோல்டரில் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு 100ன்னு சும்மா செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டிவ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. டிவ்க்குள்ளே நம்ம செலக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செலக்ட் ஆக எதுக்குன்னா, உங்களுக்கு நிறையா ட்ராப் டவுனில் நிறையா லிஸ்ட் உங்களுக்கு ஷோன் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எப்போ ஒரு ட்ராப் டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், செலக்ட் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இதை வந்து நம்ம டைனமிக்காக ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறனால நான் இங்கே எதையுமே செட் பண்ணலை. தென் இங்கே ஒரு பட்டன் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனில் நம்ம இந்த சிம்பிள் கொடுத்தாச்சு. இதை தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அவுட்புட்டில் இங்கே தெரியுது இல்லையா, இந்த சிம்பிள் நம்ம இங்கே கொடுத்ததும் ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லை, இந்த சிம்பிள் தான் அது. தென் இன்னும் ஒரு செலக்ட். இந்த செலக்ட் எதுக்குன்னா, உங்களோட நெக்ஸ்ட் ட்ராப் டவுன், நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் வந்து இந்த USD, தென் இங்கே உங்களுக்கு ஒரு இந்தியன் ருப்பி இருக்கு இல்லையா, இதுக்கான ட்ராப் டவுன் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ட்ராப் டவுன். இங்கே இந்த பேராகிராஃபில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. இந்த பேராகிராஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இப்படி 1 INR is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபில் காமிக்குது இல்லையா, இதுதான் வந்து இந்த ஸ்டேட்டஸு. தென் இங்கே பட்டன் வச்சுருக்கோம், கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன். தென் ரிசல்ட் வந்து நமக்கு எவ்வளோ அவுட்புட், நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதுக்கான அவுட்புட், இந்த ரிசல்ட் தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த P டேக்கில் இருக்கிறது. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம கோடில் எம்பெடட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைலோட பாத் லொக்கேஷன் கொடுக்கணும். ஓகே, தென் இப்போ நம்ம CSS போகலாம். CSS வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எனக்கு இது உங்களுக்கு தெரியும், டாட் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டைலிங், இந்த ஹேஷ்டேக் போட்டோம்னா இது வந்து ஐடியை வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணுறது. அண்ட் தென் டேக் ஸ்டைலிங்னா இந்த மாதிரி பாடி, நம்ம வந்து ஒரு டேகோட நேமை வந்து வச்சு பண்ணுறது தான் வந்து டேக் ஸ்டைலிங். இந்த 3 ஸ்டைலிங்கும் நான் யூஸ் பண்ணி என்னோடய CSSஐ வந்து நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து ஒரு இமேஜ் செட் பண்ணுன்றனால
பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து ஃபுல்லாக வரணுன்றனால கவர் கொடுத்துருக்கேன். அப்புறம் டிஸ்பிளே வந்து கிரிட்டாக கொடுத்துருக்கேன். தென் பிளேஸ் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு சென்டரில் பிளேஸ் ஆகணும்னா சென்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு ஓவர்ஃப்ளோ எதுவும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ஹிடன் ஆகிடணும். அதனால ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சிஎஸ்எஸ் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமான விஷயம் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கரன்சி கோச் டாட் ஜேஎஸ் வந்து எழுதியிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட எல்லா நாடையோ எல்லா கண்ட்ரிஸ் நான் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இது எனக்கு கொடுக்க போகிறேனோ அது எல்லாத்தையுமே இங்கே நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் அதோட ஷார்ட் நேம் அண்ட் தென் அதோட ஃபுல் நேம் ரெண்டையுமே வந்து இதுக்குள்ளே கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கரன்சி லிஸ்ட். இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். தென் இங்கே நீங்கள் உங்களோட ஏபிஐ வந்து கொடுக்கணும். நம்ம வந்து இதை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஏபிஐலேருந்து தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கீயை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஏபிஐ எங்கே யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இங்கே உங்களோட கீயை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் இந்த ரெண்டையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோட கரன்சி லிஸ்ட்டும் அண்ட் தென் நான் ஒரு ஏபிஐயோட கீ ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது ரெண்டையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு இம்போர்ட் பண்ணி. இங்கே நம்ம கான்ஸ்ட்டில் 5 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து கொரி செலக்டர் யூஸ் பண்ணி கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் இப்படி உங்களுக்கு கெட் பண்ண பிடிக்கல அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணியும் நீங்கள் ஐடி செலக்டரை கெட் பண்ணி வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இங்கேருந்து தான் நம்மளோட லூப் வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளோட ட்ராப் டவுனில் எல்லா டேட்டாஸுமே வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? இங்கே இருக்கிற இந்த கரன்சி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே நமக்கு வரணும். அப்படின்றனால என்ன பண்ண போகிறோம்னா கரன்சி லிஸ்ட் டாட் ஃபார் ஈச் போடுறோம். ஸோ அதில் இருக்க எல்லா டேட்டாஸையும் அதை எடுத்து என்ன பண்ணுதுன்னா கோடில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, கோட் அண்ட் தென் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் டாட் 0ல் வந்து கோட் இருக்கும், அப்புறம் கண்ட்ரி நேம் இருக்கும். ஸோ அது ரெண்டையுமே எடுத்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். எப்பயுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு HTML க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி ஆப்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இந்த நியூ எலமெண்ட் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணுறோம். நியூ எலமெண்ட் டாட் வேல்யூவில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்மளோட கண்ட்ரியோட கோடை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நியூ எலமெண்ட்டில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா கோடும் அதுக்கப்புறம் கண்ட்ரி நேம் இது ரெண்டையும் ஐஃபன் போட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். இப்படி பண்ணுறனால தான் உங்களால் இங்கே பார்க்க முடியுது, இது கோடு இது கண்ட்ரி நேம் ரெண்டும் ஐஃபனுக்கு நடுவில் வருது இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ஃபார் ஈச் வந்து பண்ணும். மேனுவல் ஒர்க்கு குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இஃப் கோடு வந்து இந்த யூஎஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா நியூ எலமெண்ட் டாட் செலக்டட் வந்து ட்ரூவாக மாற்றிடணும். ஸோ அதை வந்து நம்ம செலக்டடாக வச்சுக்கிறோம். ஸோ நான் லோட் பண்ணதும் எனக்கு ஃபஸ்ட்டு யூஎஸ்டி வருது இல்லையா, அதனால தான் அது இங்கே நான் ட்ரூன்னு மாற்றிருக்கனால அது வந்து செலக்டடாக இருக்குது. நமக்கு எப்பயுமே தெரியும் ஆப்ஷனில் செலக்டட் யூஸ் பண்ணுறப்போ அதுதான் நமக்கு ஷோன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு கோடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதோட பர்பஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ டாப்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணுவோம். நான் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்க்குறீங்க யூஎஸ்டியும் ஐஎன்ஆரும் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. சரி, இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் டிஓபி டாப்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதை கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டாப் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரியுதா நம்மளோட செலக்டட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? நம்ம வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செலக்டட் ஆட்ரிபியூட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம கம் டு டிஃபால்ட் யூஎஸ்டி வச்சுட்டு நான் சேவ் பண்ணுவோம். எனக்கு யூஎஸ்டியே வந்துடுது. ஓகே, இதை வந்து நம்ம அப்பன் பண்ணிடுறோம். ஃபார்ம் கரண்ட் செலக்ட் டேக்கில் வந்து நம்ம இந்த நியூவாக கொடுத்துருக்க எலமெண்ட்டை வந்து அப்பன் பண்ணிடுறோம். தென் இதே மாதிரி இன்னும் ஒரு நியூ எலமெண்ட் 2 க்ரியேட் பண்ணுறோம். இந்த க்ளோன் ட்ரூ அப்படின்னா நம்ம வந்து இதில் இருக்கிற அதே டிஃபால்ட் பிஹேவியர்ஸை வந்து இங்கேயே எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஆப்ஷன் தான் இங்கேயும் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் க்ளோன் நோட் ட்ரூ கொடுக்குறோம். ஸோ இங்கேயும் கோடில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஐஎன்ஆர் இருந்துச்சுன்னா அதை வந்து செலக்டடாக மாற்றிட்டு அதை வந்து அப்பன் பண்ணிடுங்க. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண நியூ எலமெண்ட் 2ன்றதை 2 கரண்ட் செலக்டட் டேக்கில் வந்து அப்பன் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பண்ணுறனால தான் நமக்கு வந்து ட்ராப் டவுனில் இந்த 2 லிஸ்ட்லையுமே வந்து இவ்வளோ டேட்டாஸ் வந்து தெரியுது. நம்ம மேனுவலாக இந்த ஆப்ஷன்ஸை பண்ணாமல் ஃபார் ஈச் லூப் வந்து ஒர்க் ஆகுது.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போலாமா? இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் ஸ்விட்ச் கரன்சி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்விட்ச் கரன்சி வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம், இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ஸ்விட்ச் கரன்சியை நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஸ்வாப்பிங் தான் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப வந்து ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, லைக்வைஸ் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கிளாஸில் ஜூஸ் இருக்குது, இன்னொரு கிளாஸில் வந்து மில்க் இருக்குது. இப்போ மில்க் இருக்கிறது வந்து ஜூஸுக்கு போகணும், ஜூஸ் இருக்கிறது மில்க்குக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஃபார் வேல்யூ நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஃப்ரம் கரன்சி டேக்கில் இருக்கிற வேல்யூவை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். டூ கரன்சி டேக்கில் இருக்கிறத எடுத்து இப்போ ஃபார்ம் கரன்சி டேக்கில் போட்டுக்கிறேன். தென் இங்கே இருக்கிற ஃபார்ம் கரன்சி வேல்யூ எடுத்து டூ கரன்சியில் போட்டுக்கிறேன். அதாவது நம்ம மில்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எம்டி கிளாஸில் ஊற்றுறோம், தென் ஜூஸை தூக்கி மில்க் கிளாஸில் ஊற்றிடுறோம், தென் லாஸ்ட்டாக வந்து மில்க் கிளாஸை தூக்கி ஜூஸில் ஊற்றிடுறோம். இந்த மாதிரி ஸ்வாப்பிங் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்விட்ச் கரன்சியில் வந்து நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டன் ஆன் கிளிக். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் பட்டன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஐடியில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் ஆன் கிளிக் கன்வெர்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ யூசர் கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு கெட் பண்ணி நம்பர் இன்புட் ஃபீல்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் நம்பர் இன்புட் ஃபீல்ட் டாட் வேல்யூ எடுத்து, அதாவது இப்போ எலமெண்ட் எடுத்திருக்கோம், தென் இங்கே அதோட வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது யூசர் வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, யூசர் இன்புட்ன்றது இந்த இடம் தானே, இங்கே வந்து நான் 90 கொடுக்குறேன்னா 100 கொடுக்குறேன்னா அந்த வேல்யூவை எடுத்து இந்த கான்ஸ்டில் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்குது யூசர் என்டர்ட் அமௌண்ட்டை. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இஃப்பில் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, இந்த நம்பர் வந்து 1 விட கம்மியாக இருந்தாலோ, நம்பராக இல்லாமல் இருந்தாலோ, நியூமெரிக்காக இல்லாமல் இருந்தாலோ, நான்னா நியூமெரிக்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போ எரரை வந்து ஷோன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இங்கே நான் ஒரு ஸ்டைலிங் கொடுக்குறேன். 1pxல நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒன்லி நியூமரிக் நம்பர் கிரேட்டர் தென் 0 ஆர் அலோடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ அவங்க கரெக்டானதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ வந்து 1px சாலிட் கிரே கலர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதெல்லாம் டிசைனிங் பர்பஸ் தான். ஸ்டைல் டாட் பார்டர் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் சிஎஸ்எஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து கான்டெக்ஸ்டில் என்ன பண்ணுறோன்னா, ப்ராசஸிங் ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டிங் மெசேஜ் கொடுக்குறோம். தென் இது அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க சேம் டைமில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே நம்ம கன்வெர்ட் அமௌண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு யூசர் கொடுத்துருக்க வேல்யூவை பாஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ பாஸ் பண்ணது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும், கன்வெர்ட் அமௌண்ட் கொடுத்ததும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு ஏபிஐ தான் இதை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஏபிஐ தான் இது. ஓகேவா? நீங்கள் இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணதும் இந்த ஏபிஐ யூஆர்எல் கிடைக்கும். இந்த கீ வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த கீ யூசர் பொறுத்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற கீயை வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இந்த கரன்சி கோட் டாட் ஜேஎஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து இப்போ நம்ம அமௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டோம். அமௌண்ட்டை பாஸ் பண்ணது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஃபிட்ச்சில் நம்ம இங்கே இந்த யூஆர்எல் கொடுத்துட்றோம். .den இப்போ வந்து யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென் ஒர்க் ஆகும். இல்லை ஏதோ ஒரு எரர் வந்து காஸ் ஆகுது அப்படின்னா கேட்ச் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அவங்க வந்து எரரை கேட்ச் பண்ணி கன்சோலில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு என்ன எரரோ அதை வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னோட யூஆர்எல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது எரர் வந்தாலுமே எனக்கு வந்து இந்த கேட்ச் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென்னில் ஒர்க் ஆகிடும். இங்கே நமக்கு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவில் வந்து கன்வென்ஷன் ரேட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ இருக்கும், ஃப்ரம் கரன்சி வேல்யூ. அதை எடுத்து ஃப்ரெமில் போட்டுக்கோங்க. டூலில் இருக்கிறத நம்ம டூலில் எடுத்து போட்டுக்கலாம். தென் இங்கே என்ன பண்ணுறோன்னா, கான்ஸ்ட் பெர் ரேட்டில் வந்து 1ஓட மல்டிபிள் பண்ணுறோம். 2 ரேட் டிவைடட் பை ஃப்ரம் ரேட்டு. இது வந்து ஃபிக்ஸ்டு 2 அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் போதும், அதுக்கு மேலே வேணான்றனால நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு 2 கொடுக்குறேன். பெர் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்வெர்டட் அமௌண்ட்டில் அமௌண்ட் மல்டிபிள் பை 2 ரேட் டிவைடட் பை ஃப்ரம் ரேட், இதுவும் நம்ம ஃபிக்ஸ்டு 2 கொடுக்குறோம். ஸோ அப்போனா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும்தான் வரணுன்றனால. சேம் இங்கே நீங்கள் ஸ்டைலிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணுறதுக்கு எனக்கு ₹1 இந்தியன் வேல்யூவோ யூஎஸ்ஓ எதுவோ, ஆனால் ஃபஸ்ட் வந்து எனக்கு ₹1 அங்கே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது தெரியணுன்றனால நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டஸில். ரிசல்ட்டில் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு, இந்த இடத்துல
யூசர் டிஃபைன் பண்ணுற அமௌண்ட்டுக்கான வேல்யூ வர்றதுக்காக இங்கே வந்து நான் அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண வேல்யூஸை இங்கே கொடுத்துருங்க. ஃப்ரம் கரன்சி செலக்டட் டாட் வேல்யூ இங்கேயும் கன்வெர்டட் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டு கரன்சி செலக்டட் டாட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டன் டாட் டிசேபிள்டை வந்து நீங்கள் ஃபால்ஸாக மாற்றிடுங்க. ஸ்டேல் கலர் பிளாக்கு பாயிண்டராக மாற்றிடுங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எழுதின ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபெச் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த யூஆர்எல் அனுப்புகிறோம் இல்லையா, இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த யூஆர்எல்ல வந்து நம்ம பேராமீட்டராக அனுப்புகிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபெச் டேட்டான்றது இங்கே நம்ம அசிங்க்ரனைஸாக எழுதியிருக்க ஒரு ஃபங்க்ஷன். எப்போவுமே வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுறப்ப அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அசிங்க்ரனைஸ் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ அவைட் யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணுறனால தான் ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை சிங்க்ரனைஸ் மேனரில் வந்து நம்மளால் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து இந்த யூஆர்எல்ல இந்த ஃபெச் டேட்டாவுக்கு பாஸ் பண்ணதும் அது இங்கே தான் வரும். வந்ததும் வந்து நமக்கு ட்ரையில் வந்து அதோட ரெஸ்பான்ஸ் எடுக்கும். இப்போ வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த எரர் த்ரோன் பண்ணும். அப்படி இல்லை, இது வந்து ஓகேவா தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஜேசன் ஃபார்மெட்டில் அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ ரிட்டன் டேட்டா, நமக்கு வந்து டேட்டா வந்து இங்கே ரிட்டன் ஆகிடும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ். இல்லை ஏதாவது ஒரு எரர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கேட்சில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸை வந்து இந்த கேட்ச் வந்து கெட் பண்ணிக்கிடும். அதை வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, இதுதான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு கரன்சி கன்வெர்ட்டருக்கு. ஒன்ஸ் நீங்களும் இந்த ஒர்க் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ரோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.